ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி காலையில் கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக் தான் கிளம்புறேன். ஸோ வாகமான் தான் போகிறேன். காலையிலேருந்து சரியான மழை. என்னால் திங்ஸ் வண்டியில் பேக் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு ஹெவியான ரெயின். இப்போ தான் மழை விட்டுருக்கு. ஹாய். ஆமாம், கிளம்பியாச்சு. ஓகே, பாய். காலையில் மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சேன். சரி, ஒரு 5 o'clock கிளம்பிடலான்னு பார்த்தேன். ஆனால் மார்னிங்லேருந்து சரியான மழை. கொஞ்சம் கூட நிற்கலை. எல்லாம் நான் எப்போவோ ரெடி ஆகிட்டேன். பட் ஆனால் மழையில் திங்ஸ் எல்லாம் வண்டியில் பேக் பண்ணி கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா மழை விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். முடியவே இல்லை. சரியான மழை. கடைசியில் ஆல்மோஸ்ட் ஒரு 7:45 போல் தான் மழை லைட்டாக விட்டது. இப்போது உடனே கட்டிட்டு இப்படியே கிளம்புறேன். ஒரு டைம் ஒரு 8 o'clock இருக்கும். ஸோ இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். வாகமான் தான் போகிறேன். சென்னையிலேருந்து வாகமான் ஒரு 630 கிலோமீட்டர்கிட்ட வரும். ஸோ எந்த வழியில் போகிறேன்னா, சென்னை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, கம்பம், குமுளியிலேருந்து வாகமான் அந்த மாதிரி போகிற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ கிளம்பியாச்சு. இப்போ தான் ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டுருக்கேன். மழை இன்னும் ட்ரிஸ்லிங் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. சரி, ஓகே. நம்ம எவ்வளோ மழை பெஞ்சாலும் இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபுல்லி பேக்குடு. நம்மளும் ரெயின் கோட், ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே போட்டு கிளம்புறதுக்கு ரெடியாகி போயிட்டே தான் இருக்கோம். இப்போ மார்னிங் இப்போதைக்கு எதுவும் சாப்பிடல. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு தாண்டி டிராஃபிக்கெல்லாம் தாண்டி போயிடலாம். போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஏதாவது அவுட்டரில் நிப்பாட்டி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு செங்கல்பட்டுக்கு அப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இப்போதைக்கு நான்ஸ்டாப் கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். மேக்ஸிமம் டிராஃபிக்கில் இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடணும். ஸோ இப்போதைக்கு டிராஃபிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் போக தான் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியும். ஸோ போய்கிட்டே இருக்கேன். இந்த மான்சூன் ரைடில் மழை எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. சென்னையில் காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறதே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ இனி அடுத்து வரிசையாக எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி ஹெவி ரெயின் தான் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எந்த லெவலுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ கண்டினியூவாக நம்ம போய்கிட்டே இருக்கலாம். எந்த இடத்துல ஹெவியாக மழை பெஞ்சுன்னா அந்த இடத்துல ஸ்லோவாக போயிட்டு எங்கேயுமே நிப்பாட்ட போகிறது கிடையாது. ஸோ கண்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். மெயினாக திருச்சியிலேருந்து அதுக்கப்புறம் அப் டு கம்பம், குமுளி வரைக்குமே ஹெவியான மழைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மெயின் கேரளாவில் என்ன வெதர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ குமுளி வரைக்கும் எனக்கு நல்ல வெதர் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்ன நடந்தாலும் இன்றைக்கி நம்ம பிளான் எதுவுமே எங்கேயுமே நிற்காது. காலையில் அந்த எடுத்து வைக்கும்போது மட்டும்தான் பேக் பண்ணும்போது ஹெவியாக பெஞ்சிட்டு இருந்ததுனால என்னால் பேக் பண்ண முடியல. ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நான்ஸ்டாப் கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். டிராஃபிக் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். ஓகே, பார்க்கலாம். இப்போ தான் செங்கல்பட்டு கிராஸ் பண்ணி மனோஜ் பவனில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸோ செங்கல்பட்டு கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளியராக தான் இருக்குது. சென்னைக்குள்ளே தான் அப்படியே ட்ரிஸ்லிங் ஆகிட்டே இருந்தது. செங்கல்பட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் மழை எதுவும் இல்லை. ஸோ அதனால் வாட்டெலாம் ஓரளவுக்கு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடு போயிட்டுருக்கேன். அங்கங்கே நிறைய பேரிகார்டு இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஜங்ஷன் கிராசிங் இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக நிறைய இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்பீடெலாம் ரொம்ப அதிகமாக போகிறது கிடையாது. ஸோ 80 to 100 அந்த ரேஞ்சிலே தான் அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் பிளான். மேக்ஸிமம் லாங் ரைட் போனால் மேக்ஸிமம் ஓவர் ஸ்பீடெல்லாம் போவேணாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க. நிறையா பேர் குறுக்க வருவாங்க. நிறையா டிராஃபிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்.
வில்லேஜஸில் அதில் வந்து நிறைய ரோடை க்ராஸ் பண்ணுறவங்க நிறைய இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நல்லா ரிலாக்ஸாக போங்க. போகிற இடத்துல அப்படியே வந்து எங்கெங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுதோ அங்கெல்லாம் நல்லா ஸ்லோவாக போய்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு வேக்கண்டாக இருக்கும்போது நம்ம ஸ்பீடு போய்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒன்றும் மழை வர்ற மாதிரி தெரியல. நல்லா சன்லைட்லாம் நல்லா பளிச்சுன்னு அடிக்குது. அந்தளவுக்கு வந்து வெயிலும் ஒன்றும், ஆனால் வெயில் இல்லை, நல்லா வந்து ஒரு மாதிரி க்ளவுடியாக தான் இருக்குது. ஆனால் இந்த டைமில் பைக் லாங் ட்ரைவ் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஜாலியாக தான் இருக்குது. டைம் இப்போது ஒரு 10:30 ஆகிருக்கு. திண்டிவனம் டோலில் வர்றதுக்கு இப்போது ஒரு 2.5 மணி நேரம் ஆகிருக்கு. பட் நடுவில் பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் இருந்தது, செங்கல்பட்டு அவுட்டர் எல்லாமே தாண்டதுனால கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஸோ அதனால் திண்டிவனம் டோல் கிராஸ் பண்ணியாச்சு. மார்னிங் மேப்பில் செக் பண்ணும்போது சென்னை டு வாகமான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 hours 30 minutes காட்டுச்சு. ஸோ அதனால் வந்து எந்த லெவலுக்கு வந்து டிராஃபிக்லாம் எதுவும் தெரியல. ஸோ அதனால் வந்து ரிலாக்ஸாக போகலான்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்தூர்பேட்டையில் வந்து ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி எடுத்துகிட்டு சின்ன ஒரு டீ இல்லை ஏதாவது சாப்பிட்டுட்டு உளுந்தூர்பேட்டையில் ஒரு 5-10 minutes பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. இப்போது திருச்சி அவுட்டரில் இருக்கேன். ஸோ இப்போது திருச்சிக்குள்ளே உள்ளே தான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ டுவர்ட்ஸ் மதுரைன்னா அப்படியே ஹைவேஸ்லேயே போயிடலாம். ஸோ திண்டுக்கல் ரூட்டு போகிறதுனால கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போய் அதுக்கப்புறம் தான் அந்த திண்டுக்கல் பைபாஸ் பிடிக்க முடியும். ஸோ அதனால் இப்போது திருச்சி சிட்டிக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் 30 வரைக்கும் வந்திருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக மழை இந்த மாதிரிலாம் பெஞ்சிட்டு இருந்தது. பட்டு வெயிலே பார்க்கல, செம்ம க்ளவுடியாக இருக்குது. பட் நல்லா பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக பெருசாக சன் எதுவும் இல்லை, நல்லா ஓட்டுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா அதாவது நல்ல குளிர்ச்சியான காற்று, அப்படியே ஈரப்பதமாக இருக்குது காற்றுலையே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்லாம் அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாகவே இல்லை. முதல்லலாம் திருச்சி பைபாஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக டிராஃபிக்கே இல்லாமல் க்ராஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து திருச்சி பைபாஸில் போனாலே வந்து அவ்வளோ டைம் ஆகுது, ரொம்ப டிராஃபிக் ஆகுது திருச்சி க்ராஸ் பண்ணி போகிறதுக்கே. நார்மலாக வந்து இப்போ யூஸ்வலாக மதுரை அந்த மாதிரி போனால் கூட திருச்சி க்ராஸ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு 1/2 hourக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. டோல்கேட்லேருந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த சிட்டியோட அவுட்டர் வர வரைக்குமே எப்படியும் வந்து பார்த்திங்கனாலும் ஒரு 1/2 hourக்கு மேலேயே டைம் ஆயிடுது. ஒரு வழியாக திண்டுக்கல் ஹைவேஸ் பிடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் திருச்சி திண்டுக்கல் வந்து ஹைவே மேக்ஸிமம் வந்து ரொம்ப டிராஃபிக்லாம் இருக்காது. டிராஃபிக்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ரோட்டில் ஃப்ரீயாக போய்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ தூரம் வேணாலும் வந்து இந்த ரோட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப பெருசாக ஹெவி டிராஃபிக்கே இருக்காது, ரிலாக்ஸாக போகலாம். இப்போ ஆல்மோஸ்ட் திண்டுக்கல் பக்கத்துலேயே வந்தாச்சு. ஸோ ஆஃப்டர் திண்டுக்கலுக்கு அப்புறம் வந்து ரோடு இந்த மாதிரி 2 வே கிடையாது, சிங்கிள் வே தான். ஒன் சைடு அதுலேயே தான் ஆப்போசிட்லேயே வெஹிக்கிள் வரும். ஸோ போகிறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல மெதுவாக பொறுமை ரொம்ப முக்கியம். ஓவர்டேக் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் போக வேண்டியது இருக்கும். அப்படியே நம்ம இந்த திண்டுக்கல் தாண்டி டுவர்ட்ஸ் தேனி போகும்போது அந்த ரோடு 2 சைடும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா க்ரீனிஷாக நல்ல மலை அந்த மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல மழை வந்தால் கூட நல்லா இருக்கும். இப்போது திண்டுக்கலுக்கும் தேனிக்கும் நடுவில் போயிட்டுருக்கேன். ஸோ நல்லா சீனிக்காக இருக்குது போகிற ரோடு ஃபுல்லாக. என்ன இதை வந்து டபுள் லைனாக மாற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். பட் டபுள் லைனாக மாற்றினா அந்த நிறையா ரோடு வந்து பார்த்திங்கன்னா அகலமாயிடுச்சுன்னா நிறையா அந்த நிறையா மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலியாயிரும். ஸோ அதனால் வந்து இது அப்படியே சிங்கிளாகவே வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டபுள் வே கொடுத்தாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நல்லா சேஃப்டி இந்த மாதிரி இருக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
பட் ஆனால் வந்து கொஞ்சம் கவனமாக போயிட்டே இருக்கணும். நம்ம ஓரமாக போகிறோம், பின்னாடி நிறைய வெஹிக்கிள் வரும். ஸோ அதுக்கும் நம்ம வழி விட்டுட்டு, ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து லெஃப்ட்லேயே மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நார்மல் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணால் அப்படி இந்த ரோட்டில் பக்காவாக போகலாம். ஆக்சுவலாக வாகமானில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 5 days பிளான் எனக்கு. ஸோ போகிறதுக்கு ஒரு 1 day, திருப்பி வர்றதுக்கு ஒரு 1 day, 3 days வந்து பார்த்திங்கன்னா வாகமானில் தான் பிளான். ஸோ வாகமானில் எப்படின்னா, அதாவது நான் ரொம்ப பெருசாக எல்லா இடமும் ஓடி ஓடி போய் பார்க்க போகிறது கிடையாது. நச்சுன்னு ஒரு 4 இடம், ஒரு நாளைக்கு ஒரு 1 or 2 பிளேஸ் போயிட்டு நம்ம ரிலாக்ஸாக ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வர மாதிரி தான். ஸோ போன தீபாவளிக்கு முன்னாடி உள்ள லீவ்லலாம் பார்த்திங்கன்னா வால்பாறையெல்லாம் போயிட்டு வந்தேன். ஸோ இந்த மான்சூன் டைமில் வந்து இப்போது வாகமான் போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம இன்ஸ்டா X4 கேமரா 360 கேமராவும் வந்து வாங்கினதுனால ஃபஸ்ட்டு ஒரு நல்ல சீனிக்கான ஒரு இடத்துக்கு போகணும், நல்லா ஒரு எல்லாமே சூப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வாகமான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதாவது இது இங்கே போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்படியே நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, நல்லா க்ளவுடியாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு மேகம் அப்படியே இருட்டிட்டு வருது. எந்த இடத்துல மழை காட்ட போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால் போய்கிட்டே இருக்கேன். பட் ஆனால் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே நல்ல மேலே நல்ல ஸ்ட்ராங் க்ளவுடு, அப்படியே இந்த பக்கம் ஹில்ஸு. ஸோ நல்லா இருக்குது, ட்ரைவ் பண்ணவே நல்லா இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சோலோவாக தான் அதிகமாக அது மாதிரி நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இல்லாமல் மேக்ஸிமம் தனியாக போயிடுவேன். அது அப்படியே ரொம்ப நாள் தனியாக போய் பழக்கம் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக நிறையா பிளேசஸ் போயிருக்கேன். ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் ஒன்றும் பெருசாக வீடியோ அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வைக்கல. ஸோ வீடியோஸ் எல்லாம் இப்போ தான் வந்து சரி என்றைக்காக இருந்தாலும் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ஒரு மெமரிஸ் இந்த இதெல்லாம் திருப்பி கிடைக்காதுன்றதுனால தான் வந்து ஸோ நம்ம இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து வைக்கிறோம். இப்போது தேனி கிட்ட வந்துட்டுருக்கோம். இன்னும் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். இப்போது ஆல்மோஸ்ட்டு டைம் வந்து ஒரு 5 o'clock கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேனிக்கிட்ட வந்தாச்சு. மேலே ஏறுறதுக்குள்ளே எப்படியும் இருட்டிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோட்டில் வந்து ஸ்பீடே போக முடியல, நிறையா டிராஃபிக் ஆகுது. ஸோ மெதுவாக போக வேண்டியதாக இருக்குது. சிங்கிள் லைனாக இருக்கிறதுனால வந்து 2 வீலர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப மெதுவாக போக வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படியே மெதுவாக போய்கிட்டே தான் இருக்கேன். ஆக்சுவலாக ட்ரிப்பு போகணுன்னு சொல்லிவிட்டு நம்ம எங்கேயாவது கிளம்புறோன்னா அன்றைக்கி நைட்டு தூக்கம் இருக்காது. ஸோ எப்படா விடியும், எப்படா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும். இதே இது ஒர்க்கு இந்த மாதிரி வேறு எங்கேயாவது நம்ம பர்சனலாக எங்கேயாவது வெளில போனால் கூட இந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்குமான்னு தெரில. பட் ஆனால் ட்ரிப்புன்னா வந்து அது எனர்ஜெட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வேறு லெவலில் இருக்கும். சம்டைம் இங்கேயே தங்கிடலான்னு தோணும். திருப்பி ஊருக்கு போகணுமா, சென்னை போகணுமாலாம் தோணும். இப்போது பிரேக் நிப்பாட்டி இருக்கேன். ஸோ இங்கே எப்படி இருக்குது, இந்த பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சுற்றியே மலை, அப்படியே நல்லா இருக்குது. பட்டு எனக்கு பேக் சைடில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஃபால்ஸ் தெரியுது, என்னால் பார்க்க முடியுது. பட் கேமராவில் அந்த அளவுக்கு இன்னும் தெரியல. சரி, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பிரேக் எடுக்கிற இடத்துல. இது வரைக்கும் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் அனதர் ஒரு 130 கிலோமீட்டர். ஸோ கம்பம்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் போச்சுன்னா ஒரு 10-15 கிலோமீட்டரில் குமுளி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ குமுளியிலேருந்து ஒரு அப்படியே ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ குமுளியிலேருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹில்ஸ்லேயே போகிற மாதிரி தான் இருக்கும். அப் டு குமுளி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே தேக்கடிலாம் வந்திருக்கேன். ஸோ அதனால் மேப்பு நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ குமுளி ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து மேப்பு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் ரூட்டு நம்ம எப்படி எந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நான் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது வந்து
2 ரூட் காமிச்சது. ஒன்று வந்து கம்பம்லேருந்து ரைட் எடுத்து கம்பம் மெட்டு அதுக்கப்புறம் வாகமான் போகிற வழியில் அந்த மாதிரி ஒரு ரூட் இருந்தது. இன்னொன்று குமுளி வழியாக போகிற ரூட் ஒன்று இருந்தது. ஸோ இந்த 2 ரூட்டில் வந்து நான் குமுளி வழியாக போகிறது தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா வந்து இப்போது ரெயின் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த ரோடு வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சின்ன ரோடு தான். பட் இப்போ நம்ம குமுளி வழியாக போனோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ரோடெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் சபரிமலை அந்த போகிற வழிலாம் இருக்கிறதுனால வந்து மேக்ஸிமம் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ பெருசாக எதுவும் ப்ராப்ளம் வராது. அதனால் வந்து குமுளி ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். குமுளியிலேருந்து கேரளா ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அந்த கீழே வந்து கொஞ்சம் தூரம் போனாலே வந்து அப்படியே ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும். கம்பம்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஹில்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேலே ஒன்ஸ் குமுளிலாம் மேலே ஏறிட்டோம்னா நல்லா ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம். சரி, ஓகே. இங்கே ஒரு ஹோட்டல் தெரியுது. ஸோ ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இங்கே டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 15 to 20 minutes ஒரு சும்மா பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன குட்டியாக ஒரு பிரேக். என்னடா திடீர்னு இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் குமுளியில் மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா சரியான மழை, முட்டி அளவுக்கு செம்ம தண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் ஒரு ஜீப் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தேன். குமுளிக்கு மேலே பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைடு. ஸோ வாகமான் ரூட்டில் ரெகுலராக என்னால் போக முடியல. ஸோ அதனால் சபரிமலை ரூட் வழியாக ஒரு 60 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி வந்துருச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் வண்டி பெரியார் குட்டிக்கானம் எல்லாம் போய் சுற்றி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9:30 9:45 இருக்கும் வாகமான் ரீச் ஆகும்போது. ஸோ நடுவில் வந்து இப்போ அந்த லேண்ட்ஸ்லைடெலாம் வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் போலீஸ் அதெல்லாம் வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.